ஏ ஸ்குவாட், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை சிவன் கிட்ட தான் போகிறோம். வாங்க கைஸ், எல்லோரும் ஒன்றா போகலாம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன்லேருந்து போகுது. 6:40 அப்படி சம்திங். ஓகேங்களா, நான் வந்து திருவள்ளூரில் தான் ஏறினேன். கொஞ்சம் ரஷ் ஆகிடுச்சு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. 10 போகிற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆப்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்டாப் வந்தோடனே சரியான தூக்கம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் 11 o'clock ஆயிடுச்சு. நல்ல தூக்கம். ஆனால் காற்று சில்லுன்னு வச்சுது மூஞ்சில். ஆட்டோ ஏறி ராஜகோபுரம் கேட்கணும் கைஸ். ஓகேங்க, இப்போ நம்ம கிரிவலம் தான் போகிறோம் கைஸ். அப்ராக்ஸ் 14 kilometer நம்ம நடக்க போகிறோம். செம்மையாக இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே நடக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்த ரிவ்யூலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி ஆகும். நல்லா இருக்கு கைஸ். அதுதான் கோயில். கிட்டத்தட்ட 5 hours ஆகும் சொன்னாங்க பொறுமையாக நடந்தால். பார்க்கலாம் நம்ம எவ்வளோ நேரத்தில் நடக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் என்ன ஆகுது கரெக்டாக? 11:44. கரெக்டாக எத்தனை மணிக்கு முடிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இந்த டைத்தில் இவ்வளோ ஜனங்க இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. மோஸ்ட்டாக எல்லோரும் காலைல தான் நடப்பாங்க அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் நைட்டில் ரொம்ப அதிகமாக ஃபேமிலிஸ் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஷோராக இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தி கூட. நம்ம சமயம் பார்க்குறோம், அதே நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்போ நம்ம வந்து கற்பூரம் ஏற்றுவோம். ராஜகோபுரம் எது இருக்கா, கற்பூரம் ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம் கிரிவலம். நம்ம போகிற பாதையில் நிறைய லிங்கங்கள், நிறைய கோயில்கள் இருக்கும். இது காலைல வந்தீங்கன்னா அந்த கோயிலெலாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா 2 தோசை சாப்பிட்டோம். ஆளுக்கு சாப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போய் ஒரு 2 kilometer ஆச்சு தாண்டி இருப்போமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல வேலை இங்கே நல்லா ரோடு நல்லா இருக்குது. இந்த நேரத்துலையும் நிறைய பேர் நடக்கிறாங்க கைஸ். ஆக்சுவலி டைம் வந்து எவ்வளோ ஆகுது? 12:20 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சாக்ஸ் தருவாங்க நடக்கிறதுக்கு. கொஞ்சம் கல், சின்ன சின்ன கல்லுங்கள் அதெல்லாம் ஊற்றிக்கணும். உங்களுக்கு சாக்ஸ் வேணும்னா போட்டுன்னு கம்ஃபர்டபுளாக நடக்கலாம். நான் வந்து அதெல்லாம் போடல. எனக்கு அப்படியே ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த சாங்கு செம்மையாக இருக்கும் கேட்டேன். என் ஒரு ஃப்ரெண்டு ஏற்றி கொடுத்தான். ஆக்சுவலி சிவன் சாங் பாப் மர்லி அப்படி போட்டால் வரும்னு நினைக்கிறேன். இந்த சாங் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
திருவண்ணாமலை கிரிவலம் நடந்துனுக்குறோங்க. இங்கே சிவன் பாட்டு கேட்டு நடந்தால் இந்த தூரமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம 3 கிலோமீட்டர் தான் தாண்டிக்கிறோம். ரெண்டு லாங்குவேஜ் ஆடியோ ஒரே இதில் போட்டாங்க. டெக்னாலஜி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ரோட்லாம் செம்ம க்ளீனாக இருக்காண்ணா. ஓம் நமச்சிவாய. இதன் பயன்கள் சளி, காய்ச்சல், வறட்டு இருமல், சர்க்கரை, ரத்த அழுத்தம் இவை அனைத்தும் தீரும். ஓம் நமச்சிவாய. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். ஆனால் இங்கே உண்மையாக சொல்கிறேங்க, எங்களுக்கு போகிறதே தெரில. ஒரே மன நிம்மதியாக இருக்குது. நீங்கள் நடக்கிறதா இருந்தால் நைட்டில் நடங்க, வெயிலே தெரிய மாட்டேங்குது சுத்தமாக. முக்கியமானது ஆக்சிஜன், செடியில் இருக்கிற ஆக்சிஜன் நம்மளுக்கு வரும். நீங்கள் நடக்கும்போது இந்த சில்லுன்னு காத்திருக்குது மூஞ்சில், அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. கண்டிப்பாக காலைல நடந்தீங்கன்னா வெயில் சுட்டுத்துடும். சில நேரத்தில் மழை வரலாம், மேபி நேச்சர் பொறுத்து. ஆனால் நைட்டு பெஸ்ட்டு கைஸ் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் நடக்கிற பாதையில் நிறைய கோவில் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலைல வாங்க. இல்லை நீங்கள் நடக்கிறது மட்டும்தான் உங்கள் நோக்கம்னா நைட்டில் வாங்க, செம்ம பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆறு கிலோமீட்டர் தான் வந்துக்கிறோம். முடியலை கைஸ், கால் வலிக்குது. ஆனால் முடிச்சிடுவோம் கண்டிப்பாக. சிவன் துணையாக இருப்பார், முடிச்சிடுவார். இவ்வளோ டயர்ட்லேயும் நிம்மதியான விஷயம் என்னன்னா, இங்கே தர்பூசணி விற்றுனாங்க. இந்த டயத்தில் நல்லா சில்லுன்னு சாப்பிட்டேன், செம்மையாச்சு. இது 20 ரூபீஸ்க்கு இவ்வளோ கொடுத்தாங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற செடியில் நிறைய மருத்துவ குண செடி இருக்கும் கைஸ். அந்த செடி ஆக்சிஜன்லாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ நன்மை உடம்புக்கு, அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நீங்கள் நைட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஃபைனலாக கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ராஜகோபுரம் கிட்டேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே என் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. டைம் வந்து 5:10 ஆயிடுச்சு கைஸ். அப்ராக்சிமேட்டாக 5 ஹவர்ஸ் நடந்துட்டோம். அப்படியே வந்த கையோடு அப்படியே உள்ளே போயிட்டோம் கோயிலுக்குள்ளே. அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ் கோயில். எனக்கு வர்ணிக்க வார்த்தையே இல்லை. கோயில் உள்ளே போனால் தான் தெரியுது, அவ்வளோ பெருசாக இருக்குது கோயில். சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் என்ன தான் ஃபோனில் பார்த்தாலும் வீடியோவில் பார்த்தாலும் விஷுவலாக நேரில் பார்க்குற மாதிரி வராது கைஸ். இதெல்லாம் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோயில். அம்மா கோயிலோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ராஜகோபுரம் மலை, ஆக்சுவலி அந்த மலை வந்து சிவன் சொல்லுவாங்க, சிவன் வடிவத்தில் இருக்கும். நம்ம சிவனை சுற்றி வர்றது தான் ஒரு ஐதீகம். முக்கியமான ஷாட், எனக்கு பிடிச்ச ஷாட்டு இது தான் கைஸ். அந்த கோயில் அந்த தென்னை மரம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஃபைனலாக சாமியை பார்த்துட்டு வெற்றிகரமாக வந்துட்டோம். அவ்வளோ டயர்ட். ஆனால் சாமியை பார்க்கவே எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 hour to 3.5 hour ஆயிடுச்சு. ஃபைனலாக அப்படியே மாதவரம் பஸ் ஏறிட்டோம். அங்கேயே டிப்போ விட்டுட்டு பஸ் ஏறி தூங்கினோம் தான் கைஸ். எப்போ ஏஞ்சுன்னு எங்களுக்கு தெரில. கிட்ட வரும்போது தான் ஏஞ்சோம். அவ்வளோ டயர்டு, செம்ம தூக்கம். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned. See you. Bye.